வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திமுகவின் மூத்த தலைவர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி நேத்து பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார். பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசை நோக்கி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமா அவர் சொன்னது இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுத்த அளவிடவே 3 மடங்கு அதிக நிதி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கோம். இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு உடனே முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, வருஷா வருஷம் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும், ஜிடிபி உயரும். இது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கே தெரிஞ்ச ஒரு பேசிக்ஸ். வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லாம ஜிடிபில எவ்வளவு சதவீதம் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறது சொன்னாதான் உங்க கூட்டு வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? இப்ப உண்மையான தமிழ்நாடுடைய நிதி நிலைமை என்ன? ஒரு பக்கம் வலதுசாரியினர் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுது. ஆனா நேற்று ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவுகள் மூலமாக பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஜிடிபில ஒரு சாதனையை தமிழ்நாடு படைச்சிருக்கு. 9.69 growth வந்திருக்கு. மகாராஷ்டிராலாம் நம்ம பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடுல உண்மையான நிதி நிலைமை என்ன? பிரதமர் சொன்னதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு பொய்? பிரதமர் சொன்னதுல உண்மை இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கல. சோ அவர் பேசினது முழுதுமே போய் அதுல எனக்கு மாற்றுக்கிறது. பிரதமர் என்கிற காரணத்தினால் நாம் அதை உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர அவர் பேசியதில் எந்த இடத்திலும் நான் உடனடியாகவே சொன்னேன், ஒரு பிரதமர் என்கிற ஒரு இந்திய தேசத்தினுடைய உன்னதமான பதவியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியை போல் அவர் பேசி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கிறது. ஒன்று. இரண்டு, அவர் சொல்றார், அதாவது ரொம்ப எளிமையா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 3 மடங்கு கொடுத்திருக்கோம். தப்பு சொல்ல. வாங்கினது நாங்க 1 லட்சம் கோடி வாங்கியிருந்தா இப்ப நீங்க 3 லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க, நியாயம். அன்னைக்கு 2014ல மன்மோகன் சிங் ஆட்சிக்கு நாங்க எவ்வளவு கொடுத்தோம், அவங்க எவ்வளவு தந்தாங்க. நீங்க கொடுத்ததை சொன்னீங்களே ஒழிய, நீங்க யோக்கியனா இருந்தால் நாங்க எவ்வளவு வாங்குறோம்ங்கிறத சொல்லணும்ல. நாங்க அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அவங்க எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க வச்சுக்கோ, சரியா? இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க 30,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. அவங்க அன்னைக்கு 1 லட்சம் வாங்கினாங்க, நீங்க இன்னைக்கு 7 லட்சம் வாங்குறீங்களே எங்க கிட்ட இருந்து. அப்ப நீங்க தர வேண்டியது 70,000 இல்லையா? இதுதான் நமது ப சிதம்பரம் அவர்கள். அவர் கொஞ்சம் நிதி நிலையின் மட்டுமல்ல, தெற்காசியாவின் சிறந்த நிதியமைச்சர்னு பேர் வாங்கின மனிதர். மிக எளிமையாக அத பிரதமருக்கு இருக்கிற சிந்தனையினுடைய அளவு எவ்வளவு என்பதை அவர் மிக தெளிவா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றதுல இருந்து அர்த்தம் என்னன்னா, மோடி இன்னும் +2 லெவலுக்கே வரல அப்படிங்கறது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நம்ம யதார்த்தத்துல என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அத ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு ட்வீட்ல சொல்லியிருந்தார். அதாவது நம்ம கொடுத்ததில் மன்மோகன் சிங் ஆட்சியில் எங்களுக்கு 4.29% வந்தது. நீங்க இப்ப எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பது 2.94%. 1.5% நீங்க எங்களுக்கு கம்மியா தான் கொடுக்குறீங்க. அப்புறம் அது எப்படி நியாயமா? நீங்க கொடுப்பதை சொல்லுகிற மனிதன் வாங்கியதையும் சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்க போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, மன்மோகன் சிங்குக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, அன்னைக்கு மன்மோகன் சிங் எவ்வளவு உங்களுக்கு திருப்பி தந்தார், நாங்க திருப்பி தந்தோம். அதை எப்பவுமே கொஞ்சம் விவரமா பொருளாதாரத்தை பேசுறவங்க பர்சன்டேஜ்ல தான் பேசுவாங்க. ஜிடிபி அதனுடைய பர்சன்டேஜ், இந்திய ஜிடிபி அதனுடைய பர்சன்டேஜ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவு அப்படிங்கறதா யதார்த்தமானது. ஒன்றுமா. ரெண்டாவது, நீங்க இன்னொரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க. கடன் வாங்கினதுல நம்ம அதிகமா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பெரிய மாநிலங்கள் 24 மாநிலங்களில் 17வது இடத்துல நம்ம இருக்கோம். கடன் முதல்ல பஞ்சாப் இருக்கு 44%, ரைட். நம்ம 27%க்குள்ளதான் இருக்கோம். 29% நம்ம கடன் வாங்கலாம். இந்திய அரசு சொல்லி இருக்கக்கூடிய
29% நம்ம கடன் வாங்கலாம். ஆனால் 27% கடன் வாங்கி மீண்டும் மக்களுக்கு புரியும்படியா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப டாக்டர் சர்மிளா, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன், பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் வந்து அவருக்கு வந்து காலேஜ்ல கொடுக்குற சம்பளம் 2 லட்சம் ரூபாய், அவரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு. ஓகே, ஷர்மிளா அவங்க டாக்டர், அவங்க சம்பாதிக்கிறது 5 லட்சம் ரூபாய், ரைட்? அவங்க 2 லட்சம் ரூபாய் இப்ப கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் 1 லட்சத்துக்கு எவ்வளவு வாங்கியிருந்தேன்? 50,000. அதாவது 2 லட்சம் எனக்கு சம்பளம்னா 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். 50% நான் கடன் வாங்கியிருக்கேன். நீங்க 5 லட்சத்துக்கு 2 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, ரைட்? லட்சம்னு பார்த்தா நான் 1 லட்சம், நீங்க 2 லட்சம். நீங்க அதிகமா கடனாளி அப்படின்னு தெரியும். ஆனால் என்னுடைய வருமானம் 2 லட்சம். அதுல நான் 1 லட்சம் கடன் வாங்கினால் 50%. நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 2 லட்சம் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய இயல்பு 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கு, ரைட்? அப்ப நீங்க குறைவா தான் கடன் வாங்கியிருக்கீங்க. உங்களினுடைய தகுதிக்கு உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய், நான் வாங்கியிருந்த 1 லட்சம் ரூபாய்க்கு சமமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டும் என்றால் 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கலாம். நீங்க 2 லட்சம் ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கீங்க. இது வந்து யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம். சாதாரணமா நம்ம கீரை பூ விற்கிறாங்கல்ல நம்ம தாய்மார்கள், அவங்க கிட்ட சொன்னீங்கன்னாவே, ஏண்டா அவன் 2 லட்சத்துல 1 லட்சத்தை கடனை வாங்கி வச்சிருக்கான், அந்த அம்மா 5 லட்சம் சம்பாதிக்கிறதுல 2 லட்சம் வாங்குதுன்னா அதுதானடா குறைய வாங்கியிருக்கு, அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில். நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து ஒரு, அதாவது ஜனநாயகத்தில் இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, உளவியல் யுத்தம். அதாவது நம்ம மக்களுக்கு ஒரு தெம்பு வந்துடக்கூடாது. என்ன தெம்பு வந்துடக்கூடாது? படிப்புல நாங்க தான் ஃபர்ஸ்ட், பொருளாதாரத்துல நாங்க தான் ஃபர்ஸ்ட், ரைட்? சமூக நல்லிணக்கத்தினுடைய வாழ்வியலில் நாங்க தான் ஃபர்ஸ்ட், ரைட்? அதிகமான மக்கள், அதாவது 99.8% மக்கள் பசி இல்லாமல் வாழுகிற மாநிலம் நாங்க தான் ஃபர்ஸ்ட். அப்போ இந்தியாவில் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழக்கூடியவன் தமிழன் என்று நம்ம நெஞ்ச நிமித்திடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு பயம். அப்போ இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் நம்ம ஏத்துக்கலாம், ஏன்னா அவங்களுடைய நோக்கம் அது. நம்மளை வந்து மட்டம் தட்டணும், நம்ம இனத்தை அழிக்கணும், நம்ம மொழியை அழிக்கணும், அது அவங்களுடைய நோக்கம். அவங்க பேசுறது பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட இருந்தே கோடாரி காம்பு, இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு மாதிரி சிலது பேசுவாங்க. நீ என்ன பேசலாம்? இந்தியாவில் தமிழர்கள், நாங்கள் தமிழ்நாடு நம்பர் 1, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் நான் இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது என்பதற்காக நான் பேசுகிறேன். பேசுங்க, அது நியாயம். ஆனா வலதுசாரி நம்மை உளவியல் ரீதியாக நம் மக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி நமக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று அவன் பேசுவதையே நீங்கள் பேசினால் நீங்கள் பண்ணுவது அறமற்ற அரசியலா இல்லையா? இதுதான் நம்மளுடைய. பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பவுமே முரண்பாடுகள் நிறைய இருந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் நிதி, போதுமான நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோட நடத்துறாங்கன்னு இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர்கள் விமர்சனமும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா யூபிஏ ஆட்சிக்கும் இங்க இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அடிப்படையில தமிழ்நாட ஒரு எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பாஜக அரசு எடுத்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து யார மனசுல வச்சுக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னு தெரியல கடந்த பதில்ல. பட் ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே எடுக்கக்கூடிய நெரேட்டிவ் பாத்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா கூட்டணி நாங்க வச்சுப்போம், கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. நேற்று சைதை துரைசாமி வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, எப்பவுமே ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமான போக்குல போனீங்கன்னா தான் மாநிலத்துடைய நன்மைகளை வந்து நம்ம சாதிச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த சித்தாந்த ரீதியான முரண்பாடுகள் எல்லாம் மாநிலத்தை பாதிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதனால யாருக்கு பாதிப்பு? மாநில மக்களுக்கா, மாநில நலன்களுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் மனசுல விதைக்க முயற்சி பண்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த நன்மை யாருக்கு? கோடிகள் யார் கையில் இருக்கிறது?
நாம் பேசிக் கொண்டிருப்பது தெருக்கோடி மக்களுக்கு. ரைட்? அது அவங்களுக்கு யாரோட கூடி வாழ்ந்தா நன்மைன்னு பார்க்கணும். நம்ம கூடி வாழ்றதுல தப்பே கிடையாது. ரைட்? இப்போ வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது நம்ம கூடிதான் வாழ்ந்தோம். தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சுற்று வளையம் போட்டுருந்தோம். மினிமம் காமன் ப்ரோக்ராம். ஜம்மு காஷ்மீர் பேசக்கூடாது, அயோத்தி பேசக்கூடாது, காமன் சிவில் கோட் பேசக்கூடாது, மத வழிபாட்டு தலங்களில் வழக்குகள் எதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தொடரக்கூடாது. இப்படி நம்ம பாஜகவின் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ அது பாஜக அரசு அல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். பாஜக தலைமையிலான அரசே தவிர வாஜ்பாய் தலைமையிலான அரசு பாஜக அரசு அல்ல. அந்த 5 ஆண்டுகளில் நாம் பலதை சாதித்தோம், மறுப்பதற்கு இல்லை. அப்படி கூடி வாழ்ந்தால் தப்பு கிடையாது. நீங்க கூடினதுல என்ன நன்மை நடந்தது? 2016 ஜெயலலிதா அம்மையார் டிசம்பர் மாதம் அவங்க இயற்கை எதிராங்க. அதுக்கு பிறகுதான் இந்த மாநிலத்தில் நீட் வருது, இருந்துச்சா இல்லையா? அதுக்கு பிறகுதான் நீங்க ஃபுட் செக்யூரிட்டி பில்லுல கையெழுத்து போட்டு மக்களுக்கான ரேஷனை கட் பண்ணக்கூடிய ஒரு சிக்கலை உருவாக்குறீங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க உதய் மின் திட்டத்துல போட்டு வருஷந்தோறும், அதாவது வருஷத்துக்கு 2 முறை நீங்க மீட்டர் ரீடிங்க்கு விலை ஏத்தணும் கையெழுத்து போடுறீங்க. அதை விட மிக முக்கியம், நவம்பர் 20, 2017 அன்றைக்கு இருந்து ஓபிஎஸ் தான் கையெழுத்து போடுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகளில் எல்லாரும் வரலாம், தமிழ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 வருஷத்துல தமிழ் படிச்சுட்டா போதும்னு எங்க தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்கக்கூடியதும் அதுதான் நடந்துச்சு. அப்ப கூடி வாழ்ந்தா யார் வாழ்ந்திருக்கா? தமிழ்நாடு வளர்ந்திருக்கா இல்ல கூடினவங்க வாழ்ந்திருக்காங்களா? வரலாறு படிங்க. நமக்கு கூடி வாழ்றதுல எந்த சந்தேகமும் இல்லை சகோதரர். ஆனால் நாங்கள் கூடுவதால் எங்கள் இனம் வாழுமே என்றால் நாளைக்கே நாங்கள் கை கொடுக்க தயார். நாம் எதை பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். யாருக்கான நன்மை என்று பார்க்கிறோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசுல இருக்கும்போது செம்மொழிக்கு தமிழ் மொழி, அந்த செம்மொழி, நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இந்தியாவிலேயே நீங்க இன்னும் பாருங்க, அதுல கூட நம் தாய்மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை, இந்தியாவிலேயே முதல்ல செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டது நம்ம. அதே தங்க நாற்கர சாலையில அதிகமான தொகைகள் வாங்கி இதே தமிழ்நாடு தான் அதிகமான சாலைகளை அன்றைக்கு பெற்றிருந்தோம், பாலங்கள் பெற்றிருந்தோம். இன்னைக்கு இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு நிறுவனங்கள் வருகிறார்கள் என்று சொன்ன, இப்ப நீங்க சொன்னீங்க 9.69% வளர்ச்சி. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தளர்ச்சியாக இருக்கிற போது தமிழ்நாடு வளர்ச்சியாக இருக்கிறது என்று பத்திரிகைகள் எழுதுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைய நமது ஆட்சி மட்டுமல்ல, நாம் முன்னால் இருக்கிற போது நாம் போட்ட வளர்ச்சியினுடைய அடுத்த தாக்கம். அதுல நம்ம முதலமைச்சர் இடைவிடாது அவங்களை எல்லாம் முதலீட்டாளர்களை புடிச்சு கொண்டு ஜிடிபி, அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த ஜிடிபி வளர்கிறது என்று சொன்னாவே அதன் உள்ள 2 அர்த்தம். ஒன்று, அந்த மாநிலம் நிம்மதியாக இருக்கிறது, அதனுடைய அர்த்தம். ரொம்ப பொருளாதாரத்துல உள்ளவங்களுக்கு அது புரியும். ஜிடிபி வளருது, நிறைய கம்பெனிகள் இங்க வர்றாங்கன்னா அந்த மாநிலம் அமைதியா இருக்குன்னு அர்த்தம். சண்டை சச்சரவு இருந்தா போக மாட்டாங்க, அந்த மாநிலத்துக்குள்ள போக மாட்டாங்க. சோ ஜிடிபி வளர்வதனுடைய அதுல இருந்து நம்ம படிக்கக்கூடிய பின் பாடங்கள் எது அப்படின்னா, இங்க இந்த மாநிலம் நிம்மதியா இருக்கு ஒண்ணு. 2வது, வேலை வாய்ப்பு பெருகி கொண்டிருக்கிறது, தொழிற்சாலைகள் பெருகுகிறது. அதுல நீங்க எப்படின்னா, இப்ப தொழிற்சாலை அப்படின்னா அங்க என்ன மிஞ்சு போனா ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்துருவானா அப்படின்னு கேட்பாங்க. இந்த 5000 பேர் வேலைக்கு வருவதால் மறைமுகமாக இத்தனை வேலை வருகிறது. ஒரு உதாரணமா, வீட்டுல இருக்க ஒரு நம்ம சகோதரி ஒருத்தங்க பிஇ முடிச்சிருக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க. இப்போ இதனுடைய மறைமுக வேலை வாய்ப்பு எது அப்படின்னா, இவங்க குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஒரு ஆயா வேலை, ஒரு ஆயா நியமிக்கப்படணும். இல்ல இவங்க ஒரு கிரஷ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், அப்ப அந்த குழந்தைகள் காப்பகம் உருவாக்கப்படும், அங்க ஆயாவுக்கு வேலை வரணும். சோ இவங்க இப்ப போனோம் அப்படின்னா, போனோம் வரணும் அப்படின்னா போக்குவரத்து. இப்படி பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமான வேலை வாய்ப்புகள் பெருகிறது. எனவேதான் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கிறது. இதை கெடுத்துவிட வேண்டும் என்பதில்
பாஜகவிற்கு எப்பொழுதுமே நம்மை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் தானே. பாஜகவிற்கு ஒருபோதும் சுட்டு போட்டாலும் தமிழ்நாட்டை வாழ வைக்க வேண்டும் என்பதோ, தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பதோ அவர்கள் ரத்தத்தில் வராது. ஆனால் ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு தலைமை தாங்குகிற காரணத்தினால் பிரதமர் மோடி மிக நாகரிகமாக போவாரோ என்று நாம் எதிர்பார்த்தோம். ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியை போல் அவர் விமர்சித்திருக்கிறார். குறிப்பா அந்த கையெழுத்து ஒண்ணு சொன்னார். நான் இதுவரைக்கும் பாக்குறேன், பேரறிஞர் அண்ணா நான் அண்ணாதுரை அப்படின்னு தான் போட்டிருப்பாரு. தலைவர் கலைஞர் எல்லாருக்கும் தெரியும் மு கருணாநிதினு தான் இருக்கும். தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அப்படின்னு தான் போட்டிருப்பாரு. சில இடங்கள்ல நம்ம இங்கிலீஷ் போட வேண்டியிருக்கும். யாருக்குன்னா தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம இங்கிலீஷ். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வருகிற கடிதத்தில் நீங்கள் ஏன் உங்க தமிழ் படிக்க தெரியுமா? நான் கேட்கிறேன். அவரே நரேந்திர மோடி ஹிந்தில தான் சார் போடுறாரு, குஜராத்தில போடுறது இல்ல. அதான் கேட்டேன். முதல்ல என்ன என் தாய்மொழியில படின்னு சொல்றத ஏன் உங்க தாய்மொழியில நீங்க சொல்லல? நீங்களே குஜராத்தியை விட அதிகமாக ஹிந்தி பேசுகிறீர்கள். நீங்களே ஹிந்தியினுடைய தத்து பிள்ளையான பிறகு எங்களுக்கு தாய்மொழியை படி என்று சொல்லுகிற அந்த தராதரம் இருக்கிறது அல்லவா, தகுதி தராதரம், அது உங்களுக்கு இல்லை. எனவே இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். 26 தேர்தல் பக்கத்துல நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு நிறைவேற்றிய மசோதாவை ஜனாதிபதி நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வருத்தத்தோட சட்டப்பேரவையில முதல்வர் பதிவு பண்றாரு. அதை பற்றி மோடி எதுவும் மேடையில பேசல. ஆனா இன்டைரக்டா சொல்றாரு, இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கோம், ஆனா ஒரு மெடிக்கல் காலேஜில் கூட தமிழ் வழி கல்வியை நீங்க நடைமுறைப்படுத்தல, அதனால அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. தமிழ் வழி கல்வி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல தமிழ்நாட்டுல ஏற்கனவே இன்ஜினியரிங்ல இருக்கு. இதற்கான முயற்சிகளையும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. 2022ல ஒரு 3 ப்ரொஃபசர்ஸ் வச்சு ஒரு கமிட்டி அமைச்சு இதற்கான முயற்சிகளும் மருத்துவ கல்வியையும் தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகளையும் திமுக அரசு எடுத்தது. அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சார்? இன்னொரு விஷயம், பிராக்டிகலா அது பாசிபிளா? ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல முழுமையாக தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது பிராக்டிகலா இஸ் இட் பாசிபிள்? அதுதான் நான் சொன்னேன். இப்ப சட்ட நிகண்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து ஏன்னா அந்த சட்ட நிகண்டு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மொத்தி அண்ணா தான் அதை முதல்ல அந்த சட்ட நிகண்டு கொண்டு வர்றதுக்கு நீதிபதிகள் தலைமையில குழு போட்டு, அப்புறம் தலைவர் கலைஞர் 2வது ஒரு குழு அமைத்து செப்டம்பர் மாசம் 1970 தான் தமிழ்நாட்டுல முதல்ல தமிழ்ல வாதம் ஆரம்பிக்கிறது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ராமநாதபுரம் நீதிமன்றத்துலதான் முதல்ல தமிழ்ல வாதம். அதன் பிறகு பொறியியலை கொண்டு வரோம். ரைட், சட்டம் கொண்டு வந்துட்டோம், மற்ற சயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம், எல்லாருக்கும் இது அகராதிகள் கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் தமிழ் படுத்தி கொண்டு வந்துட்டோம். இந்த பொறியியலை 2009 தான் கொண்டு வரோம். ஏன்னா அதை நம்ம மாத்தி அதுல கூட பொறியியல்ல எல்லா படிப்பையும் கொண்டு வர முடியாது. இப்ப கணிப்பொறி பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ரோக்ராமிங் நிரல் இருக்குல்ல, அதாவது ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி அதையெல்லாம் நீங்க தமிழ் படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா பைனரி கோட், அதை எப்படி நீங்க மாத்த முடியும்? சோ நம்ம மெடிக்கலுக்கு ஒரு கவுன்சில் அமைச்சப்போ அப்பவே தலைவர் கலைஞர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, மருத்துவம் என்பது உலகளாவிய அளவில் இருக்கிறது. அதனுடைய இது இப்போ உடனே என்ன என்ஜினியரிங் இல்லையானா, என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ல அதை செய்ய முடியும். அது கூட எல்லா என்ஜினியரிங்கும் முடியாது. அதே மாதிரி மருத்துவம் என்பது நீங்க அந்த கெமிக்கல் பேர்லாம் இங்கிலீஷ்ல படிக்கிறது ஈஸியா இருக்கும், தமிழ்ல படிக்கிறது கஷ்டம். அது மட்டுமல்ல, தமிழ்ல டாக்டர் ஆகி தமிழர்களுக்கு மட்டுமா அவர் மருத்துவர்? ஓகே, அப்ப நான் கேட்கறது என்னன்னா, எங்க பிள்ளைங்க மருத்துவராகணும் என்று நாங்கள் நினைக்கிற நீட் வேண்டாம் என்பது திமுகவின் கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலும் 234 பேரும் நிறைவேற்றினது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிராகரிப்பதை 230 பேர் சார், 4 பேர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதுவே சப்போர்ட் தாங்கிறேன் நான். ஒண்ணு வச்சுக்கணுமா, ஒரு மசோதா நிறைவேறுகிற போது நீங்க வெளிநடப்பு என்பதே சப்போர்ட் தான். நீங்க எதிர்த்து வாக்களிச்சாதான் அது எதிர்ப்பு. நம்ம நிறைவேற்றும் போது 40 பேர் கூட இல்லாம இருக்கலாம். ரைட், இருந்தவங்க எல்லாரும் நிறைவேற்றணுமா இல்லையா? அப்ப அது ஒரு மனதாக நிறைவேறிச்சு. ரைட், எதிர்ப்பு இல்லை. அப்ப இவ்வளவு மக்களும் சேர்ந்து நாங்க நீட்டு வேண்டாம்னு சொல்றோம். அதை நிராகரிச்சுட்டு இங்க நீங்கள் மருத்துவத்தை தமிழில் படியுங்கள் அப்படின்னு சொன்னா
இந்த இந்த மாதிரியான ஒரு வேலைய வேற யாராவது பேசலாம். இந்த அண்ணாமலை இந்த மாதிரி இருக்குன்னு சில பேர் வச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி ஆளுங்க ஒரு மாதிரி தேடரேட்டா பேசிட்டு போலாம். அது நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோடி பேசலாமா? நம்ம நீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமே, வந்ததுக்கு பிறகு நம்ம இப்படி பேசுறோமே, அப்ப நம்ம அது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை கிண்டுற மாதிரி இருக்கிறோமே. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல நாம பேசலாமாங்கிறது கூட அவருக்கு தெரியல. இன்னொன்னு, கையெழுத்து வந்து தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்கள் ஏபிசிடில இருந்து ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் தமிழ்ல கையெழுத்து போடணுங்கிறது தான் திமுகவுடைய ஆணை. அதை கூட நிறைய பேர் எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அரசு ஊழியர் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் தமிழ்ல கையெழுத்து போடணும்னு அநேகம் பேர் அதுக்காகவே தமிழ்ல கையெழுத்துலாம் போட்டாங்க. பாவம், அவருக்கு மோடிக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கும் போதுமான அறிவு இல்லை. அவர் பேசும்போதாவது அதை யோசிச்சு பேசிருக்கலாம், பேசிட்டாரு. சரி, ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்றது? இன்னும் ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது. பொதுவாக தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக எப்படியெல்லாம் வந்து கையாள்வாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் இடி ஐடி ரெய்டு படலம் வந்து தொடங்கி விட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஆளும் கட்சிக்கு அவங்க இல்லைன்னா ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. டாஸ்மாக்ல வந்து இன்னைக்கு இடி ரெய்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் KL நேருடைய உறவினர்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து இடி ரெய்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பெரிய பெரிய அமைச்சர்களை எல்லாரையும் விட்டு வைக்காம ஒன்னொன்னா ஆரம்பிச்சுட்டாங்க. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், அதே மாதிரி ஹேமந்த் சோரன், இந்த கதைகள்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திமுக இதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா? எப்படி பாக்குறீங்க இது போன்ற ஒரு நடவடிக்கையை? மேடம், இதெல்லாம் நாங்க 1970களிலேயே தூக்கி தூர போட்ட விஷயம். பழையபடி தூக்கிட்டு வர்றாங்க. திமுகங்கிறது தனி மனிதனின், அண்ணா சொன்ன வரிகள் தான். திமுக என்பது தனி மனிதனின் இயக்கம் அல்ல. திமுக எந்த தனி மனிதனையும் நம்பிய இயக்கம் அல்ல. கலைஞர் சொன்னார், அதற்கு அடுத்தாற்போல் உள்ள வரிகள். கடைக்கோடி தொண்டன் ஒருவன் அந்த உணர்வோடு இருக்கிற வரைக்கும் கழகம் ஆடும். நாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டோம். நீ என்ன வேணாலும் பண்ணு. என்ன மிஞ்சு போனா இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ் ஏன்னா மற்றவங்க கிட்ட போனா அது ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்காது. இது இப்போ வந்து அமைச்சர் அப்படின்னா, ஏன்னா நாட்டு மக்களுக்கு வந்து என்னவோ அமைச்சர்கள்னாவே அவங்க காசு வச்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இத இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இதனால எனக்கு தெரிஞ்சு மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிற விதம் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு நான் சொல்லுகிறேன். சிந்தனைகளில் சாமானிய மக்களிடம் கூட இந்த நாட்டுக்காக அவர் உழைத்துக் கொண்டிருப்பதும், இந்த நாடு 21க்கு முன்னால் எப்படி இருந்தது, 21ல் இருந்து 25க்குள் எப்படி மாறி இருக்கிறது என்பதையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் பயங்காட்டுறது இதெல்லாம் பணம் காட்டுனாரி மேடம். நாங்க இதெல்லாம் 74ல தூக்கி எங்க தலைவரையே தூக்கி உள்ள வச்சாங்க ஒரு வருஷம். அப்பெல்லாம் பார்த்துட்டு ஓடியா போயிட்டோம். அதெல்லாம் இல்லை. ஒரு போதும் திமுக அஞ்ச போவதில்லை. அதுவும் இன்னைக்கு, அன்னைக்கு வந்து எங்களை அடிச்சப்போ பத்திரிகைகள் கூட செய்தி போடல. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர் கையில ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு இருக்கலாம். என்ன நடந்தாலும் மக்களுக்கு போகிறது. மக்களுக்கு தெரியும் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று. நாங்கள் 200 என்றோம், 234 கூட இவர்கள் பண்ணுகிற அநியாயங்களால் வந்து சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே அச்சம் என்பது எங்களுக்கு இல்லை. வரட்டும் பார்க்கலாம் என்கிற கத்தோடு இருக்கிறோம். பாமன் ரயில் பாலம் இனாகிரேஷன் விழாவுக்கு வந்து சிஎம் வரல, திட்டமிட்டே பிஎம் வந்து அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் மீது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வைக்கிறாரு. ஆனா கம்பாரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மம்தா பானர்ஜியோ ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலோ எப்படி வந்து பிரதமரை அணுகினாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்மளுடைய முதலமைச்சர் செஸ் ஒலிம்பியாட் நடந்தோன்னா கூட அந்த மேடையில கூட ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டாரு. அதே நேரத்துல நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம பேசினாரு அப்படிங்கறதையும் பார்த்தோம். பிஎம் வரக்கூடிய நிகழ்வு முன்கூட்டியே பிளான் பண்ண ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். சிஎம் வந்து இது வேணும்ட்டே தவிர்த்தார் அப்படின்னு சொல்ற இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இது யதார்த்தமா நடந்த ஒன்றா, இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் பாஜகவுக்கும் வந்து மோதல் முற்றிவிட்டது, அப்ப நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு ஒரு சங்கடமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணிட்டாரு? அதெல்லாம் ஒருபோதும் கிடையாது. இதுல சங்கோஜம் இருக்கு. அவர் பிரதமரா வர்றாரு, இவரு முதலமைச்சரா பாக்குறாரு. இது என்ன இவங்க 2 பேரும் பங்காளி சண்டையா போட்டுக்கிட்டாங்க? அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு முதலமைச்சரினுடைய ஊட்டி விஷயம் வந்து 1 மாதத்திற்கு முன்னாலே தீர்மானிக்கப்பட்டு அதுக்கான புரோட்டோகால் வச்சாச்சு. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த அவர் பயணங்கள்
30ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் அவருக்கு இருக்கு. அதனால அவரு போனாரே தவிர, சரி அப்படி பார்த்தா இப்ப தங்கம் தென்னரசன் முறைப்படி பார்த்தா நிதியமைச்சர்னு பாத்தீங்கன்னா 3வது இடத்துல 4வது இடத்துல அவர் தானே இருக்கிறாரு. அவர் போறாருல்ல. அப்புறம் என்ன இருக்கு? நம்ம வந்து அவரை வந்து புறக்கணிக்கலையே. நாங்க மோடியை பார்க்க போனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹா இவர்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சொல்லி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்கிறாங்க. போகல அப்படின்னா அவமானப்படுத்துறாங்க. என்ன பண்றது அரசியல்? ஆனால் நாங்கள் இதை பற்றி எல்லாம் கவலை. எங்களுக்கு இன்னொரு அரசியல் நாகரிகம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. நாங்கள் கொள்கை ரீதியாக சண்டையிடுவது என்பது வேறு, ஆட்சி ரீதியாக ஒருங்கிணைந்து செல்வது என்பது வேறு. எனவே பிரதமர் நரேந்திர மோடியை போய் பார்ப்பதிலோ வரவேற்பதிலோ ஒன்றும் இதனால அவர் அவமானப்பட்டு போனார் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் பல மாநிலங்களில் இன்றைக்கும் மோடி போன பல மாநிலங்களில் பல நேரங்கள்ல பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும், சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். எனவே அதை வந்து அவரை அவமானப்படுத்தணும். ஒரு நாளும் திமுக அதை செய்யாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் ஒரு ஒன்றிய அரசில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கிற போது நாம வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஒருபோதும் திமுக செய்ததில்லை. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அதில் மிக உறுதியாக இருப்பார். நம்ம எவ்வளவு எதிர்த்தாலும் சரி அதுல வந்து அவரு நாகரிகமாகத்தான் இருப்பார். பல பேர் அவரை வந்து மிக கேவலமாக விமர்சித்த பத்திரிகையாளர்களை கூட அவர் பண்போடு பாராட்டியது உங்களுக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நாகரிகமான மனிதனுக்கு இப்படி ஒரு அவமானப்படுத்த வேண்டும் மோடியை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா தென்னரசன் அண்ணையை அனுப்பாம வேற யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு போறோம், என்ன கிட்ட வச்சிருக்கோம். அதெல்லாம் அப்படிலாம் நாங்க நினைக்கிறது இல்லை. இது வந்து ஒரு யதார்த்த சூழல். நாம் வந்து அவர் வந்து தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வந்து 6000 நம்ம மக்களுக்கு வந்து ஊட்டி மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு சொல்ல போனேன். அதனால அதை நான் ஒத்தி போட முடியலையே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த மாதிரி சிறுபுள்ளத்தனமா வந்து சொல்றவங்களுக்கான புத்தியை தான் நம்ம படிக்க வேண்டியது. அவங்க அந்த சிறுபுள்ளத்தனமான புத்தியோட இருக்கிறாங்க. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.